வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க. என்னடா இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷலா ஒண்ணு பண்ண போறேங்க. என்ன ஸ்பெஷல்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வழக்கமா எப்ப பார்த்தாலும் நம்ம சாம்பார் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஆனா இதுக்கு எதுக்குமே சைட் டிஷ்ஷே நீங்க போடலையே மேடம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக சைட் டிஷ் ரெசிபி தான் இது. ஒரு சைட் டிஷ். ஸோ நீங்க வழக்கமா நீங்க என்ன பண்ணுவீங்க, கேரட் பீன்ஸ் போட்டு நீங்க ஒரு கறி பார்த்துருப்பீங்க. ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமானது. நான் இன்னைக்கு உங்களுக்காக கேரட் பீன்ஸ் சக்கரவள்ளி கிழங்கு. ஆமாங்க, இப்ப நல்லா சக்கரவள்ளி சீசன் ஆரம்பிக்கும் போது தான் நம்ம சக்கரவள்ளி கிடைக்கும். சக்கரவள்ளி கிடைக்கும் போதே நீங்க நல்லா வாங்கி நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா சக்கரவள்ளியில ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதை வச்சு நான் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு. ஒரு பேன்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுல பேன்ல எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் இன்னைக்கு வச்சிருக்க காயெல்லாம் இதோட போட்டேன். பீன்ஸு ஒரு 10லேருந்து 15 பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். 10லேருந்து 15 பீன்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 2 கேரட்டு பொடி பொடியாக நறுக்கி 2 கேரட்டு. உங்களுக்கு பெரிய சக்கரவள்ளியாக இருந்தால் ஒரு 2 போட்டுக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு 4 போட்டுக்கோங்க. சக்கரவள்ளி கிழங்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது சிவப்பு பீன்ஸு நான் முளை கட்டி இது எடுத்து வச்சுருக்கேன். ஸோ சிவப்பு பீன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய். இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/4 ஸ்பூன் பெருங்காயம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கடுகு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்சம் மூடி விட்டுருங்க, வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்துட்டு வந்துக்கும்போது இந்த இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி இதில் போட்டிருக்கேன். போட்டு அப்படியே ஒன்றா இப்படி பிரட்டி போட்டு இல்லையா, பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா கலர்லாம் டிஃபராக இருக்கு பாருங்க. முதல்ல கேரட்டு பீன்ஸ் எல்லாம் என்ன கலர்ல இருந்து இப்போ என்ன கலரில் மாதிரி இருப்பாரு. வெந்துட்டு வேகட்டும். பார்த்தீங்கன்னா நம்மளோட காய் நல்லா வெந்துருச்சு. கேரட்டு பீன்ஸு சக்கரவள்ளி கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும், அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணப்போ நான் இங்கே ஏற்கனவே ஒரு 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ அந்த 1/2 மூடி தேங்காவை அப்படியே உள்ளே போட்டுருங்க. போட்டு அப்படி ஒரு கலரி சர்வ் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளோட பீன்ஸ் கேரட் சக்கரவள்ளி கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வெத்த குழம்பு வச்சாலும் சரி, இல்லை ஒரு சாம்பார் வச்சாலும் சரி, இல்லை ஒரு ரசமோ எதாக இருந்தாலும் இந்த சைட் டிஷ் இது மாதிரி வச்சு கொடுத்து பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய் சாப்பிடாம குழந்தைங்க கூட இது அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கனால அப்படியே சாப்பிட்ருவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு டேஸ்டியாக சுவையான ரெசிபி வேணும்னா என்ன பண்ணணும், மறக்காமல்
நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சியை நீங்க என்ன பண்ணணும், லைக் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும், அண்ட் மறக்காம நீங்க என்னோட பெல் பட்டனை கிளிக் பண்ணாதான் நெக்ஸ்ட் உடனே நான் என்ன ரெசிபி பண்றேன்னு உங்களுக்கு ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.